Exercise 1.3, fifth sum. The price of three commodities A, B and C are rupees X, Y and Z per unit respectively. A person P purchases 4 unit of B and sells 2 unit of A and 5 unit of C. Person Q purchases 2 unit of C and sells 3 unit of A and 1 unit of B. Person R purchases 1 unit of A and sells 3 unit of B and 1 unit of C. In this process, P, Q and R earns rupees 15,000, 1,000 and 4,000 respectively. Find the prices per unit of A, B and C. Use matrix inversion method to solve the problem. Okay, why in the ப்ராப்ளம்ல 3 காமடிட்டிஸ் இருக்கு A, B, C 3 இருக்கு. அதனோட விலைகள் என்னன்னு சொல்லிருக்காங்க. X rupees, Y rupees, Z rupees per unit. ஒரு யூனிட்டுக்கு X rupees, Y rupees, Z rupees. ஓகேவா? இப்ப அந்த 3 காமடிட்டிஸ்க்கும் அந்த ஒரு பர்சனும் அந்த 3 காமடிட்டிஸை எப்படி வாங்குறாங்க, விக்கிறாங்க, எவ்வளவு வாங்குறாங்க, எவ்வளவு விக்கிறாங்க, அதெல்லாம் தான் இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? A person P purchases 4 unit of B. 4 யூனிட் வந்து என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. கடையில காசு கொடுத்து வாங்கும் போது நம்மளோட பணத்தை என்ன செய்வோம், கொடுத்து வாங்குவோம் இல்லையா? அப்ப பணத்தை மைனஸ் பண்ணிக்கணும். அதனால இந்த பர்சன் பிங்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், -4 டைம்ஸ் B. ஓகேவா? இப்ப பிங்கிற பர்சனுக்கு 4 யூனிட் ஆஃப் B அண்ட் செல்ஸ் 2 யூனிட் ஆஃப் A. இப்ப ஏபிசிக்கு பதிலா தான் நம்ம என்ன போட்டுக்க போறோம், XYZ போட்டுக்க போறோம் இல்லையா? அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த B க்கு பதிலா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், Y ன்னு போட்டுக்கலாம். A க்கு பதிலா X அண்ட் C க்கு பதிலா Z ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, 5 யூனிட் ஆஃப் C. ரெண்டுமே வந்து என்னது, செல் தான் பண்றாங்க. எதையும் ஏவையும் சியையும் செல் பண்றாங்கன்னா அது விக்கிறாங்க. விற்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யும், காசு கிடைக்கும். ஓகேவா? அதனால அந்த எக்ஸையும் இசட்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பாசிட்டிவ்ல போட்டுக்கிறோம். 2x விக்கிறத மட்டும் நம்ம என்ன செய்யறோம், பாசிட்டிவ்ல போட்டுக்கிறோம். வாங்குறத நெகட்டிவ்ல போட்டுக்கிறோம், -4y சொல்லிட்டு. அடுத்தது என்னது, 5 யூனிட் ஆஃப் C. அதை என்ன செஞ்சுக்கிறோம், அடிஷன்ல எழுதிக்கிறோம். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கும் போது 15,000. பர்சன் Pக்கு 15,000 கிடைக்குது. அதே மாதிரியே பர்சன் Qவோட வாங்குறது விற்கிறது என்ன அப்படிங்கறது பாக்கலாம். ஓகேவா? பர்ச்சேசஸ் 2 யூனிட் ஆஃப் C. பர்ச்சேசஸ் 2 யூனிட் ஆஃப் Cனா அது வாங்குறாங்க. அப்ப காசு கொடுத்து வாங்குறாங்கும் போது -2C. செல்ஸ் அப்படின்னு என்னது, விக்கிறாங்க. விற்கும் போது நம்மளுக்கு காசு கிடைக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவ் எழுதிக்கணும். 3 யூனிட் ஆஃப் Aவும் 1 யூனிட் ஆஃப் Bயையும் என்ன செய்யறாங்க, விக்கிறாங்க. அப்ப 3 யூனிட் ஆஃப் Aங்கும் போது Aக்கு பதிலா X அண்ட் 1 யூனிட் ஆஃப் B. 1 யூனிட் ஆஃப் Bங்கும் போது 1Y. ஓகேவா? இதெல்லாம் அடிஷன்ல வரும். எது வாங்குறோமோ அதெல்லாம் வந்து என்னது, நெகட்டிவ்ல போயிடும். ஓகேவா? Qவோட கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எவ்வளவு ஆன்சர் வருது, 1000 rupees. ஓகேவா? அதே மாதிரி பர்சன் R, கடைசியா Rங்கிற பர்சன் எவ்வளவு வாங்குறாரு, எவ்வளவு விற்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். ஓகேவா? 1 யூனிட் ஆஃப் A பர்ச்சேசஸ் 1 யூனிட் ஆஃப் A. அப்ப ஏங்கிறது நெகட்டிவ்ல வருது. 1ஏங்கும் போது 1x போல இல்ல வெறுமனே X நெகட்டிவ்ல போட்டுக்கணும் பர்ச்சேஸ்ங்கிறதுனால. அண்ட் செல்ஸ் 3 யூனிட் ஆஃப் B அண்ட் 1 யூனிட் ஆஃப் C. செல்ஸ்ங்கும் போது இதெல்லாம் என்னது, பாசிட்டிவ்ல வந்துருது. ஓகேவா? 3Bங்கிறதுக்கு பதிலா Y அண்ட் 1 யூனிட் ஆஃப் C. அப்ப பிளஸ் Cக்கு பதிலா என்னதான் போட்டுக்க போறோம், Z போட்டுக்க போறோம். ஓகே, 1Zக்கு பதிலா Zன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு எவ்வளவு, ஆர்னுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளவு, ₹4,000. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. இது என்ன செய்ய சொல்லிருக்காங்க, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப இந்த XYZ எவ்வளவு யூனிட் ஆகுது, ஏபிசி வந்து எவ்வளவு, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு பிரைஸ், X எவ்வளவு, Y எவ்வளவு, Z எவ்வளவு அப்படிங்கறத நம்மள கேக்குறாங்க. அது வந்து நம்ம என்ன செய்ய போறோம், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல போட போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன செய்வோம், இந்த ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் நம்ம மாத்திக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷன்ல உள்ள கோஎஃபிஷியன்ஸை மட்டும் ஒரு மேட்ரிக்ஸா எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க 2 -4 5. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க 3 1 -2. தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க -1 3 1 இன்டூ எதோட மல்டிப்ளை பண்ணா இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது, XYZ. ஓகேவா? which is equal to right hand sideல நம்மளோட கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்ய போறோம், ஒரு மேட்ரிக்ஸா எழுதிக்க போறோம். 15,000 1000 4000. நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல எப்பவுமே என்ன செய்வோம், இதுக்கு நேமிங் கொடுப்போம். AX is equal to B. அப்ப X வேணும்னு என்ன செய்வோம், இந்த பக்கம் எடுத்துட்டு போவோம். அது என்ன ஆயிடும், A inverse into B ன்னு ஆயிடும். இப்ப A inverse நம்மளுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும். A inverse is equal to 1 by determinant A into adjoint of A. ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்யணும், இது 3x3ங்கிறதுனால நம்ம தனித்தனியா அதெல்லாம் கண்டுபிடிச்சு இதுல ஒன்னா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா?
இப்ப டிட்டர்மினன்ட் ஏ கால்குலேட் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் ஏங்கிறது என்னது? இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதான் நம்மளோட டிட்டர்மினன்ட் ஏ. ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு? 2ன்னு இருக்கு. 2 இன்டூ நம்ம எந்த எலிமெண்ட் எடுக்கிறோமோ அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டு மீதி இருக்கிற சின்ன மைனரை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்க போறோம், ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ண போறோம். சோ 1 இன்டூ 1 1 மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 2 மைனஸ் 6. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 6. அடுத்தது செகண்ட் டேர்ம் எப்பவுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், மைனஸ் தான் போட்டுக்கணும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 4 ஆயிடும். இப்ப எந்த எலிமெண்ட் எடுத்திருக்கோம், இதை எடுத்திருக்கோம். அதனால என்ன செய்யணும், கரஸ்பாண்டிங் காலமும் ரோவும் போயிடும். மீதி இருக்கிற இந்த சின்ன மைனரை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். சோ 1 3s are 3 மைனஸ் மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 2 பிளஸ் 2. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் 5ங்கிறது தேர்ட் டேர்ம். அப்ப அதனோட கரஸ்பாண்டிங் காலமும் கரஸ்பாண்டிங் ரோவும் போயிடும். மீதி இருக்கிற இந்த சின்ன மைனரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதுதான். பிளஸ் 5 இன்டூ 3 3s are 9 மைனஸ் மைனஸ் 1 இன்டூ 1 மைனஸ் 1. அப்ப ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 1 ஆயிடும். சோ இதை சால்வ் பண்ணுங்க. உள்ளார இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. 6 plus 1 7 plus 4 into 1 plus 5 into 10. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 7 2s are 14 plus 4 plus 50. Addition 50 plus 1 60, 60 plus 8 68. So which is not equal to 0. Not equal to 0 ஆகிறதுனால நம்ம என்னது, A inverse exists. Therefore A inverse exists. இப்போ A inverse கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், அடுத்தது adjoint A வேணும் நம்மளுக்கு. adjoint A எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு கடைசி என்ன செய்யணும், மறக்காம டிரான்ஸ்போஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எப்படி கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, நம்ம எந்த எலமெண்ட் எடுக்கிறோமோ அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் விட்டுட்டு அந்த நம்பர்ஸையும் விட்டுணும். நம்ம இதுல எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த 2ங்கிறதெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, இந்த கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன செய்யணும், அந்த ஃபுல்லாவே அந்த ரோ அண்ட் காலம் நம்பரோட சேர்த்து விட்டுட்டு வெறுமனே இந்த மைனஸை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், சால்வ் பண்ணணும். ஓகே, அப்ப 1 into 1 1 மைனஸ் 3 into மைனஸ் 2 மைனஸ் 6. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ். அடுத்தது என்னது, இந்த அட்ஜாயின்ட்ல கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கிற நம்பர்ஸ் வர பொசிஷனுக்குலாம் மட்டும் என்ன செஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? டைமண்ட் ஷேப்ல இருக்கிறதுக்கு மட்டும் தான் மைனஸ் வரும், மீதி எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த நம்பர் எடுங்க. அப்ப என்ன ஆயிடும், டைமண்ட் ஷேப்புங்கிறதுனால அங்க மைனஸ் போட்டாச்சு. இந்த காலமும் ரோவும் போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும், 3 into 1 3 மைனஸ் மைனஸ் 1 into மைனஸ் 2 பிளஸ் 2. நெக்ஸ்ட் இந்த 5ங்கிற எலமெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீதி பாருங்க 3 3s are 9 மைனஸ் மைனஸ் 1 into 1 மைனஸ் 1. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 1 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் டைமண்ட் ஷேப்ல வர்றதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டோம். அப்ப கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் போயிடும். மீதி இருக்கிறது பாருங்க மைனஸ் 1 into மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 3 into 5 15. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சென்டர் எலமெண்ட் இந்த காலம் ரோ போயிடும். சோ 2 1s are 2 மைனஸ் மைனஸ் 1 into 5 மைனஸ் 5. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 5 ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்டுக்கு வந்தா இது டைமண்ட் ஷேப்ல உள்ள நம்பர்ஸா இருக்கா, அதனால நம்ம மைனஸ் போட்டு. ஓகே, கரஸ்பாண்டிங் காலம் ரோ போயிடுச்சுன்னா என்ன ஆகும், 3 2s are 6 மைனஸ் மைனஸ் 1 into மைனஸ் 4 பிளஸ் 4. ஓகேவா? அடுத்தது பாருங்க இந்த எலமெண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்ப இந்த எல் ஷேப்ல உள்ள இடம் போயிடும். மீதி இருக்கிற மைனரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சோ மைனஸ் 4 into மைனஸ் 2 பிளஸ் 8 மைனஸ் 1 into 5 5. அடுத்தது இந்த சென்டர் எலமெண்ட்னால இந்த இடத்துல என்னது, டைமண்ட் ஷேப்ல வரனால நம்ம எக்ஸ்ட்ராவா மைனஸ் போட்டுட்டோம். அப்ப கரஸ்பாண்டிங் காலம் ரோ போயிடுச்சுன்னா மைனஸ் 2 into 2 மைனஸ் 4 மைனஸ் 3 into 5 15. ஓகேவா? அடுத்து இந்த கடைசி எலமெண்ட். அப்ப இந்த எல் ஷேப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் போயிடும். மீதி இருக்கிற மைனஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதுதான். 1 2s are 2 மைனஸ் 3 into மைனஸ் 4 மைனஸ் 12. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 12. இதோட விட்டுறக்கூடாது, கடைசியா என்ன செஞ்சுக்கணும், நம்ம டிரான்ஸ்போஸும் போட்டுக்கணும். ஓகேவா? which is equal to உள்ளார இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிக்கங்க. 6 plus 1 7. இது 1 இருக்கு, இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1. 9 plus 1 10. இங்க
-4 -9 -19 வரும். இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +19. 5 + 2 7 2 வரும். வெளில மைனஸ் இருக்கிறதுனால -2. இதுக்கு 3. இதுக்கு என்ன ஆயிடும்? -19. இங்க ஏற்கனவே ஒரு 9 மைனஸ் இருக்கிறதுனால +19. இது என்ன ஆயிடும்? 14. இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்ய போறோம்? டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். மறக்காம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இல்லைன்னா ஆன்சர் தப்பா தான் வரும். ஓகே, டிரான்ஸ்போஸ்னா என்ன செய்யணும்? ஜஸ்ட் காலம்ஸ் எல்லாம் ரோவா மாத்தணும், இல்ல ரோ எல்லாம் காலமா மாத்தணும். எது செஞ்சாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவா மாத்துங்க. 9 3. செகண்ட் காலம் எடுத்துக்கோங்க, அது செகண்ட் ரோவா மாத்துக்குங்க. அதே மாதிரி தேர்ட் காலம் எடுத்து தேர்ட் ரோவா மாத்திக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்ப அட்ஜாயிண்டே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? இதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். x is equal to a inverse into b இருக்கு இல்லையா? அதுல கொண்டு போய் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். a inverse என்னது இப்போ? 1 divided by determinant a into adjoint a. determinant a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 68 கண்டுபிடிச்சிருக்கோம். into adjoint a என்னது? 7 19 3 -1 7 19 10 -2 14. ஓகேவா? into b. bங்கிற மேட்ரிக்ஸ் எது? இதுல கான்ஸ்டன்ட்ஸ் கடைசியா வச்சிருக்கோம்ல ஒரு காலம் மேட்ரிக்ஸ், அதுதான் நம்மளோட b. அது என்னது? 15,000 1000 4000. ஓகேவா? இப்ப நம்ம இந்த தௌசண்ட்ஸ்ங்கிறது எல்லாத்துலயுமே காமனா இருக்கா, அதை வெளியில எடுத்துக்கலாம். ஏன்னா சிம்பிளிபிகேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அதனால 1000 வெளியில எடுத்துட்டேன். மீதி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -2 14 இன்டூ இங்க தௌசண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். 3 0 போனதான் மீதி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்ப அந்த சம்மோட கண்டினியூஷன் பார்க்கலாம். கடைசியா நம்ம அந்த x is equal to a inverse into b ல சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அத கடைசி ஸ்டெப் இதுதான். இதை ஜஸ்ட் என்ன செய்ய போறோம்? இப்ப மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஓகேவா? 1000 divided by 68 அப்படியே வச்சுக்கோங்க. இன்டூ இந்த ஒரு காலத்தையும் என்ன செய்யணும்? இந்த ஒரு ரோவால மல்டிப்ளை பண்ணி ஒரு எலமெண்டா எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? 7 into 15 5 7 35 105. 19 into 1 19 plus 3 into 4 12. நெக்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. அந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணும். -1 into 15 -15 plus 7 into 1 7 plus 19 into 4 36 76. ஓகேவா? அடுத்தது கடைசி ரோவை இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணும். 10 into 15 150 -1 into 2 -2 plus 14 into 4 16 56. ஓகேவா? இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1000 divided by 68 அப்படியே இருக்கட்டும். இன்டூ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் அடிஷன் பண்ணிக்கங்க. 9 10 11 16 பேலன்ஸ் 1 9 136. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க. அப்ப இதை ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணீங்கன்னா -8 இதோட பண்ணும்போது 8 போயிடுச்சுன்னா 64 சாரி 68 150 இதை ஆட் பண்ணீங்கன்னா 206 கிடைக்கும். அதுல 2 போயிட்டா 204. ஓகேவா? இப்போ இங்க உள்ள இருக்கிறது எல்லாமே என்னது? 68 மல்டிபிள்ஸா இருக்கு. இது 1 டைம்ஸ் வரும், இது 2 டைம் வரும், இது 3 டைம் வரும். ஓகேவா? ஜஸ்ட் இது 68ஆல உள்ள இருக்கிற நம்பர்ஸை கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும்? இது 3 ஆயிடும், இது 1, இது 2 ஆயிடும். 2 டைம்ஸ் தான் அது 136. இது என்ன ஆயிடும்? 3 டைம்ஸ் ஆயிடும். ஓகேவா? 204 3 டைம்ஸ். இப்ப இந்த 1000ஆல உள்ள இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 2000 1000 3000. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம என்ன வச்சிருந்தோம்? கேபிட்டல் எக்ஸ் இல்லையா? கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது என்னது? இந்த காலம் மேட்ரிக்ஸ் XYZ. இப்ப இதை என்ன செஞ்சுக்கலாம்? ரெண்டு காலம் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா இண்டிவிஜுவலா ஒரு வேல்யூஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ங்கிறது ₹2000, ஒய்ங்கிறது ₹1000, இசட்ங்கிறது ₹3000. ஓகேவா? நம்ம ஆன்சர் கரெக்டா இல்லையாங்கிறது நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி செக் பண்ணணும்? ஜஸ்ட் அது மெயின் ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிருக்கோம் இல்லையா? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம்? இந்த XYZ வேல்யூஸை கொண்டு போய் அதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு? ரெண்டு சைடும் டேலி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்ட். நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். சோ நம்ம அதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்து வச்சிருக்கேன். சோ into 2000 -4 into 1000 plus 5 into 3000. மூணுத்தோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். 4000 -4000 plus 15000. ரெண்டு கேன்சல் ஆயிடும். மீதி 15000 which is equal to right hand side. அப்ப நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட்.
இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல ஆன்சர் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யலாம், எக்ஸாம்ல ஆன் த ஸ்பாட்ல நம்மளோட ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்ப XYZ வேல்யூஸ் இல்லை. அந்த காமோடிட்டிஸ் ஏபிசிக்கு என்ன ஒரு யூனிட்டுக்கும் எவ்வளவுன்னு கேட்டாங்க இல்லையா, அதுதான் இந்த XYZ.